உங்க பார்க்காம போய் பேசுற போல இருக்கிறது. நான் உங்க முகத்தையே பார்க்க முடியாதா அண்ணா? எங்கே நீயோ நானும் அங்கே. சோகத்தோடு அழுது கொண்டு செல்கின்றார். யாராவது இருக்கும்? யாரும் தெரியல. சரி, அந்த பெண்ணை யார் என்று பார்க்க வேண்டும். திடீர்னு உருமாறுறாங்க. என்ன அவதாரம்னு தெரியல. இது என்ன போல? இது நீ கூப்பிட்ட வருஷத்துல எங்க ஆயாவது மாட்டிட்டு வந்துட்டு. சரி, அது கூட தான் போட்டு வந்தேன். பாத்ரூம் மேல போட்டு வச்சிருந்தாங்க பாரு. பாத்ரூமா? பாத்ரூம் பாத்ரூம்டா. அது மேல போடுவா. நீ கூப்பிடுவா அவசரமா எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். எங்க ஆயா இதுதான் போடுது. இதுதான் போடுதா? ஆமா, இது பேர் தான் சுட சோறா. சுட சோறா? சுட சோறா பயங்கரியா? இல்ல அவன் சுடிதார்ன்றதுக்கு அது சொல்லிங்கிறான். சொல்றாங்க நம்மளுக்கு என்ன தெரியுது? சொல்லுவாங்க எங்க ஆயாக்கு ஒரு கை கிடையாது. அத ஒரே பக்கம் மாட்டீங்க. அந்த பெண்ணும் சோகத்தோடு அழுது கொண்டே செல்கின்றாள். அந்த பெண் யாரும் இந்த தெருவில் விடவே கூடாது. புறப்பட பார்க்கலாம்.
யாருமே ஆதரவு இல்லாத போது என் உயிரை வச்சிருக்க மாட்டேன். இது இருக்கிறது மலை மீது ஏறி அங்கிருந்து கீழே வந்து உயிரை விட்டேன். உன் தங்கச்சி இந்த உலகத்தை விட்டு போக போறேன். ஏமா அந்த மூலமா யாருன்னா யாராமனே பிடகராக்கியா மலை மேல ஒண்ணு கூட மறிக்க மாட்டேன் பழுகுதா படிக்க தெரியாது. ரெண்டாம் கட்டுறான் அந்த காசு மையா சட்டா அந்த படிக்கட்ட அந்த போய் நிப்பேன். மீதி நேரம் படிக்க மாட்டேன். எஸ்எல்சி பாஸ் 1ஆம் கிளாஸ் பயிலு. எஸ்எஸ்எல்சி பாஸ் 1ஆம் கிளாஸ் பயிலா 1ஆம் கிளாஸ் பயிலாட்டி நீ எப்படி எஸ்எஸ்எல்சி வேலை போன மத்திக்கு போட்டாங்க என்ன எப்படியோ போட்டுக்கிற முட்டை வாங்கின்னு வந்துட்டு பண்றது. ஆமா நீ யாரப்பா? எதற்காக இப்படி நானே துறங்கிட்ட? என்ன காரணம்? ஊக்கு மாட்டிக்கு நிற்பாங்க. ஊக்கு மாட்டுறாங்களா அப்புறம் கோக்கி மாட்டுறாங்களா? தூக்கு தூக்கு மாட்டி நிற்பாங்க. என்னம்மா நேர்ந்தது உன்னுடைய வாழ்க்கையிலே? நீ யார்? நான் ஒரு அனாதைங்க. அனாதையா? ஐயோ பாவமே, நானும் ஒரு அனாதை தாமா. நீ அனாதை? ஏண்டா உங்க கூட நாங்க இத்தனை பேர் இருக்கோம், அப்புறம் எப்படி நீ அனாதாவ? பசங்க மேல தாங்க இருக்காங்க. இந்த உலகத்திலே பிரதமர்கள் யாருமே அனாதை கிடையாதம்மா. என்னதான் நேர்ந்தது உன்னுடைய வாழ்க்கையிலே? ஆமா, உன்னுடைய நாடு என்ன? என்னுடைய நாடு சத்தியபுரி நாடுங்க. சத்தியபுரி நாடு என்னங்க? சத்தியசீல மன்னர் இருக்கிறாரு, அவர் இருக்கு சொல்ல இந்த நாட்டை இப்படியா வந்த ஒரு குறைய கேளுங்க. சத்தியபுரி நாடுனா நம்முடைய நாடுடா. நம்ம நாடு. நம்ம நாட்டுல யாரா இருக்கக்கூடிய மென்டலா இருக்குமா? சரிடா, அவங்க அப்பா அம்மா யாரா? இன்னொரு நோண்டி பாரு என்ன நோண்டிருப்பியா? கடப்பறை எடுத்துருவோம் நோண்டலாம். இன்னும் கேட்டு பாரு என்ன தான் சொல்லுதுன்னு பார்ப்போம். சத்தியபுரி நாடு என்று வைக்கின்றாய். உன்னுடைய தந்தையின் பெயர்? என்னுடைய தந்தையின் பெயர் சத்தியசீல மன்னர். ஓடி இங்க தான் பின்னுது. ஏண்டா சத்தியசீல மன்னர் என்னுடைய தந்தை ஆயிற்று. மாரியாத்தா பயில தாங்குறியோ இல்ல யாரு கூட ஏரி வலிக்கு தான் போய்க்கிறியோ? ஆமாடா. உன்ன கேளு. அவனுடைய தாயார் பெயர்? என் தாயின் பெயர் சத்யாவதி. வந்துட்டான் ஏமா வந்துட்டான் கிட்ட. ஏமா ஏடா வரா? அம்மா ஓடி இங்க தாம்மா பின்னுது. உன்ன கொஞ்சம் கேளு. உன்ன என்ன? ஆமா, உன் உடன் பிறந்தவர்கள் யாராவது? ஐயா, என் உடன் பிறந்த இரு அண்ணன்கள். ஆமா. மூத்தவரின் பெயர்? மூத்தவர் பெயர் தத்துவன். என்னடா இது? உன்ன பங்காளி பேர்லாம் கேளு. தத்துவம் என்னுடைய அண்ணன்டா. சரி, உன்னுடைய இளைய அண்ணன்? சிறிய அண்ணன் பெயர் உத்தமன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. அதன் பேர் என்னன்னு கேளு. உன்னுடைய பேர் என்னம்மா? என்னுடைய பெயர் முத்தழகிங்க. ஏன் அதிர்ச்சி பாரு? உன்னுடைய தங்கச்சி இங்கேயா வரப்போகுது? அது கோபுரத்துல உட்காந்துக்கிட்டு பாலம் பழம் முட்டை எல்லாம் சாப்பிட்டு இருக்க போகுது. இங்க ஏன் வரப்போகுது? உண்மைதானடா. இந்த உலகிலே அந்த பேர் கொண்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. உன் தங்கச்சி எதனா வச்சுக்கிறியா? என்னது அடையாளம் எதனா வச்சுக்கிறியான்ற இருக்கின்றதா? ஆமா, உன்னுடைய இளைய அண்ணன் முத்தமன் என்று உரைத்தாயே, அண்ணனை பார்த்திருக்கிறாயா? சின்னஞ்சிறு வயதிலே வீதியில விளையாடும் போது பார்த்திருக்கேன். அவரோட சேர்ந்து விளையாடி இருக்கேன். 5 வயதா இருக்கும் போது. அதன் பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. பிறகு நான் பார்த்ததே கிடையாது. இதுவரையில அவர் எப்படி இருப்பாரு தெரியாது. உன்னுடைய இருக்கிறாருன்னு தெரியாது. உன்னுடைய அண்ணன் இளைய அண்ணன் உத்தமன் என்று உரைத்த யார் தெரியுமா? யாரு? நான் தாமா. இருந்த பொழுதிலும் நீ என்னுடைய தங்கை என்று உரைக்கின்றாய். ஆனால் என்னுடைய தங்கையை நானும் சின்னஞ்சிறு வயதிலே விளையாடும் பொழுது என் தங்கையின் வலதுபுற தோள்பட்டையிலே ஒரு மாத மச்சம் இருக்கும். அது இருப்பது உண்மை என்றால் என் தங்கை என்று நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமாம்மா, பார்க்கலாமா?
அம்மா இந்த நிலை. அம்மா தங்கச்சி, உனக்கு வாழ்க்கை பொருத்தமில்லை அன்பு தங்கையே, எந்த நெஞ்சோ துடிக்குதம்மா என்ன நம் நாட்டிலே அரண்மனையிலே சிறப்போடு வாழ வேண்டிய எப்படி அங்க வந்த? ஏன் வந்த? என்ன காரணம் அம்மா? என்ன காரணம்? நான் யாரை பார்க்க கூடாது நினைத்தேன், அவரை பார்த்துட்டேனே. அவர் வருவதற்குள் நான் இருந்திருக்க கூடாதா? நான் ஏன் உயிரோடு அவரிடம் பார்த்தேன்? ஐயோ, அண்ணனால் தான் இந்த நிலைமை நேர்ந்தது என்று கூறினால் இரண்டு அண்ணன் என்னால் சண்டையிடுவார்களா? ஒருவர் அடித்துக் கொண்டு மாட்டி விடுவார்களா? ஒரு பெண்ணால் ரெண்டு அண்ணன்கள் அடித்து மாட்டார்கள் என்று நாடு நகர் நம்மை கேவலமாக பேசுமா? நான் எப்படி உண்மையை சொல்லுவேன் அவராட்ட? ஒரு கோபத்தால் போய் என்ன செய்வாரோ தெரியலையே. எப்படி சொல்ல போறேன்? நான் கெட்டால பரவாயில்ல, அண்ணனுங்க நல்லபடியா இருக்கணும் தானே ஒதுக்கி வந்துட்டேன். மீண்டும் என்னாலே பிரிவாங்களா? அண்ணா வேணா, உண்மையை சொன்னா தானே நீ போய் சண்டை போட போற. நான் உண்மையை மறைக்கிறேன், ஏதாவது பொய் சொல்லி அவரை வழி அனுப்புறேன். ஆகட்டும் அண்ணா. தங்கச்சி என்னமாச்சு? நான் பள்ளியில இருந்து நம்முடைய அரண்மனைக்கு வந்து மாடிப்படி மீது ஏறி விளையாடும் சமயத்திலே விளையாடும் நேரம் படியில ஏறும்போது கால் தவறி அங்கிருந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுதான் தெரியும். என் தலையில் அடிப்பட்டது. எனக்கு திசை நினைவுகள் என்னென்ன தெரியல. இங்க பார்த்திருக்கேன், எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஏன் வந்தேன்னு தெரியல. மாடி மீது ஏறி விளையாடும் பொழுது தடுமாறி அங்கிருந்து கீழே விழுந்து விட்டார். அதனால் உன்னுடைய தலையில் அடிபட்டதால் நிலை தடுமாறி இந்த இடத்துக்கு வந்து விட்டாயா? இந்த உண்மை அண்ணனுக்கு தெரியுமாமா? அண்ணனுக்கு தெரிஞ்சா சும்மா இருந்திருக்க மாட்டாரு அவரு. அண்ணன் எப்படிமா விட்டுருப்பாரு? அண்ணன் எனக்கு தெரிஞ்ச உயிரை விட்டுட்டு இருப்பாரு. நான் அண்ணன் எங்க தேடுறாரோ எனக்கு தெரியல. அம்மா, விளையாட்டு விபரீதம் விதை செய்தால் அன்போலும் வேதனை அடைந்தேன்.
நான் இருக்கேப்பா, உனக்காக இந்த அண்ணா இருக்க. இனிமேல உன்னை இங்கு இருக்கக்கூடாது. அதனால் இப்பொழுது அரண்மனைக்கு செல்ல வேண்டும். நாம் ஏமா நான் வர மாட்டேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ இப்படி பயப்படுகின்றாய்? நான் வந்தா உங்களால நிம்மதியா வாழ முடியாது. என்ன பார்த்து பார்த்து இவருமே அழுவீங்க. வாழ்க்கையிலே சொன்னா இங்க இருந்து வந்து பார்த்துட்டு போங்க. நான் வரல. நீ இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது தங்கா. எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் அத்தனையும் நீதானம்மா. நீதாம்மா எங்களுடைய உயிர். இல்ல நீங்க இருக்க பார்த்தனையா நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கண்ணால மைக்கிறீங்க சமக்கட்டையா இருக்கு பொறுத்து ஒன்னா சேர்ந்தாரி நம் இருவரை பிரிப்பதற்கு இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. நாம் வைத்துள்ள சட்டம், நாம் போடுவதில்லை திட்டம். யார் பாத என்னமோ திட்டம் சட்டம் மட்டம் பேசுகிறேன். ஏண்டா அங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்னு தெரியுமா? உனக்கு முதல்ல சொர்க்கத்திலே இருக்கணும். இதை விட்டா வேற எங்கடா வேலை இருக்கு? வேலை உனக்கு வந்துகிட்டு இப்போ. டேய் உனக்கு தீம்பு வந்துகிட்டு. உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா? கணவன் மனைவி இருவரும் புது தம்பதிங்க. கதவத்தால் போட்டு உள்ள சந்தோஷமா இருக்கிறோம். ஆமா வரும்போது கதவை தட்ட பழக்கமே கிடையாதா? அட ஏங்க அவசரமான ஒடியாரு ஆபத்து. ஏய் இன்னோ திறந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நுழையுமாமே, அது மாதிரி வரையா? நாய் நன்றி உள்ள பிரியாணி. பிரியாணி இல்லப்பா, சிக்கன் ரைஸ். ஆபத்து வந்துகிட்டு. ஆபத்து எனக்கா? உங்களுடைய தம்பி வெளிநாட்டுல இருந்து வராரு. நீங்கதான் வந்துக்குது. டேய் இதையா ஆபத்து சொல்றேன்? ஆமா இது சந்தோஷமான செய்திடா. என்னது? அகிலான சின்ன தம்பி எப்பொழுது நேரம் திரும்பவும் நன்றி வழி மீது விடுவித்து காத்து கொண்டிருக்கேன். என் தம்பி வர்றானா அதை போய் ஆபத்து சொல்றியனா? சரி தம்பி வராது. ஆமா அப்பா ஏதா அம்மா ஏதா தங்கச்சி ஏதான்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவா. டேய் என் தம்பி வருமா, வந்தவுடனே பெற்றெடுத்த தாய் தந்தை எங்கடி கேட்பான். ஆமா கேட்கட்டுமே. கேட்கட்டுமா? கேட்ட என்ன சொல்ல போறேன்? பெற்றெடுத்த தாய் தந்தை இருவரும் காசி யாத்திரை போயிருக்காங்க சொல்ல போறேன். சரி ஒண்ணு செய்வோம். தம்பி ஒண்ணு அடிச்சு நான் வெறுத்திடுறேன், ஓடி போட்டாங்க. ஏய் ஏன் தம்பியா? அம்மன் வாயை மூடுங்க. முத்தாருக்கு எங்கன்னு கேட்டா தங்கச்சி சொல்லுவேன். இந்த யோசனைக்கு வராமலே போயிடுச்சு. ஏண்டா என்ன விட என் தங்கச்சி மீது அதிக பாசத்தை கொண்டவங்க என் தம்பி தான். ஆமா என் தம்பி வந்தவுடனே என் தங்கை முத்தனை பத்தி கேட்பானே. கேட்டா என்ன பதில் சொல்றது? அதுக்கு பதில் தகுந்த பதில் நான் சொல்றேங்க. நீயா? ஆமா என்ன சொல்றேன்? நான் சொல்றேங்க. ஏண்டா நான் சொல்ல ஒரு வார்த்தைகள்லாம் நீ ஆமான்னு சொல்லுங்க. நீ மறக்கா சூச்சி. என் தம்பி நாட்டுக்கு வருவான். ஆமா வந்தவுடனே என் தங்கை முத்தனை பற்றி கேட்பான். ஆமா அவன் கேட்கும் பொழுது நீ எதையாக உனக்கு சொல்லி சமாளிப்பேன். சொல்லி சமாளிப்பேன். நீ எதையெல்லாம் சொல்றியோ நான் எதெல்லாம் சொல்றேனோ அதுக்கு நீ ஆமான்னு சொல்லுங்க. ஆமா 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 இதை தவிர வேற எதுவுமே பேசக்கூடாது. வேற எதுவுமே பேச வேண்டாம். நான் பாத்துக்கிறேங்க. எத்தனை பேரை பாத்துக்கிறீங்க? என்னடா எத்தனை பேரை சமாளிக்கிறியோ? சரி என் தம்பி வந்தவுடனே எதை நீ பேசினாலும் ஆமான்னு மட்டும் சொன்னா போதும். சரி என் தம்பியின் குரல் கேட்குது.
இந்த உத்தமனை வாழ்த்துங்கள் அண்ணா. தம்பி உத்தமா, நலமோடு இருக்க வாழ்க்கையில் உன்னை. ஆமா, பட்ட படிப்பிற்காக அயல்நாடு சென்றாகி பட்ட படிப்பெல்லாம் குறை என்பது கிடையாது. அண்ணா, அயல்நாடு சென்று அனைத்து படிப்புகள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு படித்து முடித்து விட்டேன் அண்ணா. அடடா, சென்ற இடமெல்லாம் சிறப்போடு போன இடமெல்லாம் புகழோடும் பட்ட படிப்பில் நீதான் முதல் மாணவன். ஆமாம் ஏய், பார்த்தனியா என் தம்பி தங்க கம்பிடா. பட்ட படிப்பிலேயே என் தம்பி தான் முதல் மாணவன். ஓ வளர்ப்பு அப்படிடா. பஸ் கிளாஸா? கிளாஸ் ஞாபகமாவே இரு, வேற ஞாபகமே வராது. உலகம் பூரா இப்ப இந்த கிளாஸ் எத்தனால லோல் போட்டுங்க. இப்ப இல்லாததான் லோல் பண்ணிக்கிறான் ஆளு. ரோட்டையே பாத்துங்க, நான் கார் வருது. என்ன சொல்றது பாருங்க, கார காணுமா? கார காணுமா? அதான் வாங்கி வச்சு நான் பையில வைக்க கூடாதா, கார்ல வச்சுட்டு வந்துட்டது. தம்பி உத்தமா, எல்லாரும் சென்று எப்பொழுது நாடு திரும்பவே என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கேன். அப்படி அண்ணா, உன்னை பார்த்த பிறகு நான் என்னுடைய மனைவியை சந்தோஷம். நானும் உங்களை எப்பொழுது பார்ப்பேன் பார்ப்பேன் என்று ஆவலோட வந்திருக்கேன். அப்படியா? தவனுக்கு பிடிக்கிறான் சானியா. உண்மைதான். அப்பொழுதெல்லாம் இந்த சிலையானது இங்க இல்லனா, இந்த சிலையை பார்த்திருக்கா எவ்வளவு அழகா இருக்கின்றது. வந்து தான் குடும்பம் குட்டி சேரா. சீன்விழி போன்ற கண்கள், கோவை பழு போன்ற இதழ்கள், ஆப்பிள் போன்ற கன்னங்கள், இடையழகோ தோடை அழகோ. ஆனா அந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆளு இவரு மனம் மாறலான்னு பாக்குறாரு. முதலிக்கே மோசம் வச்சு நம்மளுக்கு ராயமாய். ஆமா, அந்த சிலை நல்லா நானா கட்டி நீ நினைப்பது போல அது கல்லும் அல்ல, சிலையும் அல்ல. சிலையும் இல்லையா? அவள் ஒரு பெண், பெண்ணா? என் மனைவி, உனது அண்ணி. அவள் பெயர் கச்சிலை. ஐயோ, அண்ணிடா. வணங்கி போ. ஆமா. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேனா? அண்ணே, அண்ணே. என்னடா? இல்லண்ணா, அண்ணி ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படியா? சரி, அதெல்லாம் போகட்டும்ண்ணா. சரி. ஆமா, அப்பா அம்மா எங்கண்ணா? தாய் தந்தை எங்க? தாய் தந்தை இருவரும் புனித யாத்திரையை மேற்கொண்டு காசி யாத்திரை போயிருக்காங்கப்பா. காசி யாத்திரையா? ஆமா. அப்படி என்றால் இந்த நாட்டிற்கு நான் தான் மன்னன். அண்ணா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலையேண்ணா. சொல்லியிருப்படா. நான் நாட்டிற்கு மன்னனாக விட்டு உரைத்திருந்தால் பட்டப்படிப்பினை பாதியிலே நிறுத்திவிட்டு தாயகம் வந்திருப்பாய். உன் படிப்பு பாதியிலே கெட்டு போயிருக்கும். ஆகினால் தான் படிப்பு முடித்து விட்டு மற்றவர்களை உரைத்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதுதான் வந்தேன், நச்சதை உரைத்து விட்டு. சரி அண்ணா, எல்லாமே போகட்டும். சரி, கடைசியா உனக்கு கேட்கணும்ண்ணா. என்னப்பா? நம் உடன் பிறந்த ஒரே தகை ஒப்பற்ற தகை முத்தழகி. அண்ணனுக்கு ஏற்கனவே ஆட்டோ சொத்து. எங்க அண்ணனுக்கு நல்லா இருக்கும். ஐயோ, நீ வேற கல்பி விட்டியாப்பா. வந்து என்ன தண்ணி? தங்கச்சி எங்கன்னு கேட்டேன். தம்பி, அந்த கதையை நான் சொல்றேன் தம்பி, நான் சொல்றேன் தம்பி. என்ன நீ? தம்பி, நான் சொல்றேன் தம்பி. சொல்லுங்க, நீ என்னாச்சு? தம்பி, என்ன நடந்தது சொல்லுங்க. நீ தங்கை தானே? ஆமா, நீ தங்கை தானே கேக்குறீங்க? என் தங்கச்சி தான் முத்தழகி எங்கன்னு தான் கேட்டேன். ஐயோ, ஒரு தங்கை இல்ல, என்னுடைய மகன். என்னுடைய மகன், என்னுடைய மகங்க. நான் தலைவாரி பூச்சூடி நல்லா சாப்பாடு போட்டு நான் முன்னாடி விட்டு நான் பின்னாடி பார்த்தாமா. இந்த அம்மா, இந்த அம்மா நீங்க பாத்துருக்கீங்க. இந்த அம்மா பாத்துருக்கீங்க. ஐயா, 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 நான் கொடுத்த கத்துட்டாலே, நான் கொடுத்த நாளாகிட்டாலே, நான் கொடுத்த குட்டராகிட்டாலே. ஐயோ, நறுக்கல் ஆகிட்டா தம்பி, நறுக்கல் என்னதான் நடந்தது அண்ணி? நான் எப்படி சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன் தம்பி? நான் எப்படி சொல்லுவேன்? நீ வாயால தான் சொல்லணும். ஏண்டா வாயால சொல்லாத? கொஞ்சம் சூத்தாலியா சொல்லு. தாலி அறுத்து பாருப்பா, சொல்லுங்க அண்ணி. உங்களுடைய தங்கைய நான் தலைவாரி பூச்சூடி நான் பாடு தாலிக்கு அனுப்பி வைத்தீங்க. பாடு தாளிக்கிறது அனைத்து பாடல பயிற்று விட்டு வீட்டுக்கு. சரி, நம்முடைய மகன் வந்துட்டாலே அப்படி என்று நல்லா நெய்யால வேக செய்து வச்சேன். சாப்பாடு வாய்க்கு வக்கனே செய்து வச்சேன்பா. வந்தா சாப்பிட்டா. சாப்பிட்ட உடனே அப்படியே வாந்தி எடுக்கிறான். என் தங்கச்சி வாந்தி எடுக்கிறா. என் தங்கச்சி வாந்தி எடுக்கிறா.
அண்ணன் எதுவும் மருந்து இல்லையடா அந்த போட்டு நிறுத்தாங்க. போய் ஏத்தா. அண்ணனை கூடுறாரு முதல்ல கூடுறா அண்ணனை கூடுறா எப்படி நடிக்கிறா பாரு, எப்படி நடிக்கிறா பாரு. அடி ஊர்ல பார்த்தா வந்தது வாந்தி எடுத்தாப்பா, சாப்பிட்ட சாப்பாடு வாந்தி எடுத்துட்டாப்பா. ஐயோ நான் உன்ன மாதிரி ஏதாவது நினைச்சேன். அது பித்த வண்டியா இருக்கும், அது குழந்தையாச்சே, அது பித்த வண்டி அப்படின்ட்டு அதுக்கு பிறகு பார்த்தா மறுபடியும் வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுக்கிறாப்பா, வாந்தி எடுக்கிறா, மாங்காய் கேட்கிறா, புளிய மரம் கேட்கிறா, முட்டை சாம்பல் கேட்கிறா, இது எல்லாத்தையும் கேட்கிறாளே. குடும்பத்தை வாந்தி எடுத்துட்டா வந்து என்னடா சொல்ற எனக்கு ஒன்றுமே புரியலடா. அப்படி என்று திரும்ப வாந்தி எடுக்கிறதுனால நான் மருத்துவமனை கூட்டி போனேன். மருத்துவமனைக்கு மருத்துவமனைக்கா டாக்டர் மருத்துவமனை கூட்டி போனமா. மருத்துவமனை கூட்டி போய் டாக்டர் கேட்டேன். அந்த டாக்டர் என்ன திரும்ப செய்தாரு? ஐயோ நாடு எப்படி பார்த்துதான் அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? நாய் துடிப்பு புச்சாரு. நாய் துடிப்பு நாடிடா நாடி துடிப்புடா. எனக்கு என்ன தெரியுது? ஒன்னும் தெரியாது. அவரு நாடி பிடிச்ச பார்த்த வெளியே அவன் மூணு மாதம் குடும்பம் கழிஞ்சு போச்சுப்பா. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டா. அவைய நான் என்ன செய்வேன்? அதை நான் கேட்டேன் தம்பி, அதை நான் கேட்டேன். என்ன அவளை இவளை என்ன தாசி பேசி அடி ஓடி வந்தவளே, அடி அங்க இருந்தவளே, அடி இங்க இருந்தவளே அப்படி என்று வாய்க்கு வந்த மாதிரி பேசி என்ன அப்படியே தடி எடுத்து அடிக்க வந்தா. தங்கச்சி கேட்டால நீ கேக்குறியா? அவங்க தங்கச்சி கேட்டாங்க அம்மா லோபரு. லோபர்னா ஒரு இடமா நிக்காதான், லைன் கணக்குல பாத்துன்னு வரும். இப்ப இந்த சீன் முடிஞ்ச உடனே மேசையில கிளம்பிடும். மேசையில கிளம்பி அண்ணே இறந்த பொழுதிலும் நீங்கள் கூறுவது எனக்கு சந்தேகமாக இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் சொல்றாரு நான் சொல்வதுல சந்தேகமா இருக்குது. ஆமா சோரியா, நான் சொல்றதெல்லாம் உண்மை இருந்தா இத பாரு பாரு, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மை. அது பொய்யா இருந்தா இது போய் மட்டும் இந்த போட்ட போய் சேர்த்து போ. இவன் செத்துவானா? ஆமா ஆமா. யாரு? நான் செத்துருவேனா? சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தா நீ பொழுது எடுத்து செத்துருவியா? ஏற்பாடு ஆகி போச்சா? பாவிடே, உங்களா கூட சேர்ந்த பாவத்துக்கு என்ன ஆமாசாமி போற வச்சிங்களா? ஆமா அதேதான். தம்பி உத்தமா, உடன் பிறந்த அண்ணனுக்கு இருபத்தி எடுத்தது விட்டது சதிகாரி. எனக்கு அவமானம், எனக்கு உனக்கு அவமானம். என்னை சார்ந்த உங்களுக்கு அது மட்டும் கிடையாது. ஒரு வழியில பார்த்து கையோடு அழைத்து கொண்டு வந்திருக்கேன் நான். தங்க முத்தலையா? ஆமா. டேய், நாட்டு விட்டு சென்று விட்டல் என்று நாங்கள் தேடாதன கிடையாது. எங்கள் கடிதம் அகப்படாத நிமிடம் தங்கி முத்தலையை உன்னோடு இருக்கிறார். ஆமாண்ணா. எங்கே அழைத்து மாவளே? அண்ணா எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அரண்சி வச்ச மாதிரி தவறு செய்தவள் ஆகினால் என்னை பார்த்தவுடனே பயந்து ஓடுகின்றாள். அரண்சி வச்ச மாதிரி அவள் தவறு செய்யாதிருந்தால் நான் தவறு செய்யவில்லை என்று நிரூபித்திருப்பாள். தவறு செய்த காரணத்தினால் ஓடுகின்றாள் அந்த சதிகாரி. நாம் இருவருக்கும் எப்போது இனிமே தெரிந்ததாலோ அந்த சதிகாரி இனிமேல் நாட்டில் இருக்கவே கூடாது. ஆகினால் இப்போது சென்று அவளை அடைத்து நாட்டை விட்டு துரத்து விடுகிறவை. வா நம்ம போய் பார்த்து சாப்பிடலாம். நீங்க பாருங்க.
போய் நான் வாங்கி எடுத்து கட்டல கட்ட முடியல இந்த கம்பெனில நான் 2,000 கட்டான நீ ஆரம்பத்துல இருந்து ரெண்டாம் கட்டான்ற உள்ள வைக்கிற தர்ச்சன்ல இருந்து உள்ள வைக்கிற மஞ்சாத்தூள் பாக்கெட்ல இருந்து கருப்பூரத்துல இருந்து பூவுல இருந்து எரமூட்டில இருந்து சட்டியில இருந்து தேங்காவில இருந்து ஏன்னா டீ கப்பு கூடமாடா இதெல்லாம் எடுத்துமோ என்ன தாண்டா பண்ற பாதியா ஸ்வீட்டு விடு அந்த பாக்ஸே காலி பண்ணிட்ட ஒரே இப்படி எடுத்துட்டு போறான் ஆளு இதெல்லாம் கூட எடுத்து ஒரு கிளாஸ கூட எடுத்து போய் என்னடா பண்ற நீ வீட்டு பூசு வேலை கொஞ்சம் நடந்துங்குது ஊடு வீட்டு பூசு வேலை கொஞ்சம் நடந்துங்குது அங்க பண்ண டீ கப்பு வாங்க முடியாதுல்ல கொத்தனார் மேய்ச்சிருக்கோம் டீ குடுக்கிறதுக்கு இதுலயே மொத்த பூசல் பண்ணிக்கிற அந்த தட்சிண காசு அந்த டிஃபன் காசு ஆயிட்டு அது வேற கால்ல அத எல்லாத்தையும் எத்தமானா தான் கொத்தனாருக்கு புது கொடுக்கிறதுக்கு கட்டாங்க இதெல்லாம் ஒன்றும் முடியல நீ ரெண்டாம் காட்டான் இப்ப சலுகையை நாம் சும்மா விடலாமா விடக்கூடாது இப்பதான் இருக்கின்றேன்